ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மிளகுக்கும் வால் மிளகுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அது மட்டும் இல்லாமல் வால் மிளகினுடைய பயன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ராசரிஸ்லாம் ஆன்லைனில் பை பண்ணுவீங்க இல்லையா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரியே இந்த பை மோட் அப்ளிகேஷன்லேயும் போய்ட்டு நீங்கள் க்ராசரிஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த க்ராசரிஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்குது. ஸோ இது ப்ரைஸ் சேவிங்காக, உங்களுடைய மணி சேவிங்காக இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க், ஆப்புடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய்ட்டு பை பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற அத்தியாவசியமான பொருள், வாசனை பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வால் மிளகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மிளகுக்கும் வால் மிளகுக்கும் எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. வால் மிளகுல அந்த குச்சியாக நீட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற படத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வால் மிளகு. நம்ம வந்து வால் மிளகு சமையலில் யூஸ் பண்ண மாட்டோம். பட் அதுவும் ஒரு ஆயுர்வேத மிளகு தான். இந்த வால் மிளகின் விதைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். இதில் மிளகில் என்னென்ன தன்மை இருக்கோ எல்லாமே இருக்கும். இதுலேயுமே வைட்டமின் சி, கே, மாங்கனீஸ், இரும்புச்சத்து அப்படின்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த வால் மிளகுலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வால் மிளகு கொஞ்சமாக துவர்ப்பு தன்மை கொண்டது. வாயில் வச்சா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வால் மிளகு பாரம்பரிய மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி, ஆஸ்துமா, குடலழற்சி போன்ற பல கோளாறுகளுக்கு இந்த வால் மிளகு தான் பயன்படுத்தப்படுறாங்க. சரிங்க, இந்த வால் மிளகின் மருத்துவ குணங்கள் என்னன்றது பார்க்கலாம். இந்த வால் மிளகை சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் வராமல் தடுக்கிற சக்தி வந்து இந்த வால் மிளகுக்கு அதிகமாகவே இருக்குது. கீரை வகைகள், அதாவது சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் சமைக்கும் போது வால் மிளகை பொடி செஞ்சு சேர்த்தா மிகவும் ரொம்ப நல்லதாக இருக்கும். வால் மிளகினுடைய பயன்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். வால் மிளகு காரத்தன்மையாக இருக்கும். இதை சாப்பிடும்பொழுது சிறுநீர் வந்து ரொம்ப அதிகமாக வரும். வாயு பிரச்சனையே சரி செய்யும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு கருவேப்பிலை பொடி, லவங்கம், கடுக்காய், நெல்லி வற்றல், வால் மிளகு சேர்த்து நல்லா தயாரித்தா பல் பொடியில் பல் துளைக்கினா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். தொண்டை கம்மல், குரல் அடைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த வால் மிளகு சரியான தீர்வு அமையும். உடலில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு இந்த வால் மிளகு ஒரு தீர்வு அமையும். இந்த வால் மிளகு பொடியை இளநீரில் கலந்து குடித்து வரும்போது வயிற்றில் ஏற்படும் சூடு பிரச்சனை சரி செய்யும். வயிற்றில் இருக்கும் புழுக்களை வெளியேற்ற சமையலில் வால் மிளகு சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லதாகும். சளி, இருமல் இருந்தால் வால் மிளகு, லவங்கப்பட்டை சேர்த்து கொதிக்க வைத்து தண்ணீர் பருக வேண்டும். இந்த வால் மிளகை தூள் செஞ்சு ஜீரகம் சேர்த்து மோருடன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது கல்லீரல் ஏற்படுற எந்த பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர தன்மை இந்த வால் மிளகுக்கு இருக்குது. வால் மிளகு பாலில் கலந்து குடிப்பதால் கப நோய் அப்படின்ற சொல்லப்படுற நோயெல்லாம் வந்து குணமாகும். வாத பித்தம், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளையும் இந்த வால் மிளகு குணப்படுத்துகிறது. இந்த வால் மிளகு ஒரு நறுமண பொருள். இந்த வால் மிளகை பல ஆண்டுகளாகவே பல் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இது வாய் துர்நாற்றத்திற்காகவும் மிகவும் நல்ல மருந்தாக இந்த வால் மிளகு அமைந்திருக்கு. இந்த வாய் துர்நாற்றத்தை போக்க வால் மிளகு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாய் துர்நாற்றத்துக்கு என்ன வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கப் தண்ணீரில் சிறிய அளவு லவங்கப்பட்டை எடுத்து அதில் 1/4 டீஸ்பூன் அரைத்த வால் மிளகு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வாய் குப்பிளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வாய் துர்நாற்றத்தை வால் மிளகு வந்து தீர்த்து வைக்கும். சளி, இருமல், ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த வால் மிளகு ஒரு நல்ல சொல்யூஷனாக அமையும். ஜலதோஷம், இருமலின் போது லேசாக காய்ச்சல் கூட வரும். அப்போது இந்த வால் மிளகு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செரிமானத்துக்கும் ஏப்பத்துக்கும் கூட இந்த வால் மிளகு ஒரு நல்ல மருந்தாக அமைகிறது. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? வால் மிளகு, துளசி மற்றும் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து கலந்துக்கிட்டு ஒரு டீ குடிக்கிற கிளாஸில், சின்ன கிளாஸில் எடுத்து வச்சுக்கணும். ஜலதோஷம் நேரத்தில் இதை குடிச்சிட்டு வரும்போது படிப்படியாக ஜலதோஷமும் குறையும், தலைவலியும் சரியாக போயிடும். தலைவலி அதிகமாக இருந்தால் வால் மிளகை தண்ணீரில் அரைச்சி நெத்தியில் 10 போட்டு வந்தால் தலைவலி வந்து குணமாகும். இரைப்பை பிரச்சனைக்கு இந்த வால் மிளகை சுட்டு அதில் வர புகையை நுகர்ந்து வந்தால் இரைப்பை பிரச்சனை சரி செய்யும். சுவாச பாதையும் நன்றாக செயல்படும். பொதுவாகவே மிளகு வந்து உஷ்ணத்தன்மை கொண்டது. ஆனால் உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு இந்த வால் மிளகு ரொம்ப உதவியாக இருக்கும். வால் மிளகு பொடியை இளநீரில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது வயிற்றில் இருக்க சூடு வந்து குறையும். வயிற்று புழுக்களை வெளியேற்ற சமையலில் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உடலுக்கு குளிர்ச்சி தர மோரில் சீரகம், வால் மிளகு பொடி இது ரெண்டையும் கலந்து குடிச்சிட்டு வரலாம்.
இந்த வீடியோவிலேருந்து வால்மிளகினுடைய பயன்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கேயாவது வால்மிளகு கிடச்சா அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.